விதர்ப்ப நாட்டில் விந்தன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தன்னோட சின்ன வயசில் தாய் தந்தையரை இழந்தவன். அதனால் அவன் தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டில் தான் வளர்ந்து வந்தான். அவன் மகா மக்கு. படிப்பு கொஞ்சம் கூட அவனுக்கு ஏறவே இல்லை. அவன் வயசு பசங்கள் எல்லாம் படித்து முடித்து முன்னுக்கு வந்து அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் விந்தன் மட்டும் மக்காவே இருந்தான். அவனோட தாய் மாமன் தன்னோட விகாரமான பொண்ணை விந்தனுக்கு கல்யாணம் கட்டி வச்சான். விந்தனுக்கு அரச சபையில் உத்தியோகம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதுக்கான தகுதி இல்லாமல் போனாலும் படிப்பை அவன் நிறுத்தலை. அவனோட முட்டாள்தனத்தை அவனோட நண்பர்கள் எல்லாம் கேலி செஞ்சு வந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் அவனை நேசிச்சாங்க. ஏன்னா அவனுக்கு எதுக்குமே யாருக்கிட்டவுமே பயமே கிடையாது. ஒரு நாள் விந்தனோட நண்பர்கள் அவங்கிட்ட, விந்தா, நீ பயமே இல்லாதவன்னு சொல்லுறியே, நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற பாலடைஞ்ச கோட்டைக்குள்ளே போய் இருந்துட்டு உன்னால் வர முடியுமா? அங்கே பிசாசுகளோட நடமாட்டம் இருக்குது. அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. நீ போய் ஒரு இரவு பொழுது அங்கே கழிச்சிட்டு அங்கே இருந்ததுக்கு அடையாளமாக ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு வந்து காட்டணும். உன்னால் அது முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. விந்தனும் சரின்னு சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் ராத்திரி அந்த பாலடைஞ்ச கோட்டைக்குள்ளே போனான். பயங்கர ராத்திரி நேரத்தில் இருட்டில் அவன் அந்த கோட்டை முழுசையும் சுற்றி பார்த்தான். அப்போ அவனோட கால் ஒரு பொருள் மேலே இடறிச்சு. அவன் அதை எடுத்து பார்த்தா அது ஒரு மண்டையோடு. அதை அவன் தான் அந்த கோட்டைக்குள்ளே போனதுக்கு அடையாளமாக எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டான். அதை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட அவன் காட்டினப்ப அவங்கெல்லாம் பயந்து போய் அதை தூரம் எரிஞ்சு விடும்படி விந்தன் கிட்ட சொன்னாங்க. ஆனால் விந்தன் அவங்க சொன்னபடி செய்யாமல் அதை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் பரனில் ஒரு மூலையில் வச்சான். அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குறப்ப ஏதோ சத்தம் கேட்டு கண் விழிச்சு பார்த்தான். அந்த மண்டையோடு இருந்த இடத்துல ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த உருவத்தோட உடம்பு பித்தளை நிறத்திலும் தலை, தாடி, கண்கள் எல்லாம் வெள்ளியோட நிறத்திலும் இருந்துச்சு. கண்கள் 2 நெருப்பு துண்டங்கள் மாதிரி தெரிஞ்சுது. விந்தன் அந்த உருவத்தை கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தான். அந்த உருவம் விந்தன் கிட்ட, உன்னுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் பாராட்டுற. எனக்கு உன்னோட வீட்டில் புகலிடம் கொடுத்துருக்க. அதனால் நீ எப்போ என்ன நினச்சாலும் நான் உனக்கு முன்னாடி தோன்றுவேன். நாம் 2 பேரும் பேசி பொழுது போக்கலாம். ஒருவேளை உனக்கு பயமாக இருந்தால் இந்த மண்டையோட்டை எடுத்துகிட்டு வந்த இடத்துலையே கொண்டு போய் நீ மறுபடியும் போட்டுடு. இதுக்கப்புறமா உனக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. விந்தனுடனே, எனக்கா பயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி, நீ யாரு அப்படின்னு கேட்டா. அதுவும், என் பேர் கோலன். அந்த காலத்துலலாம் நாங்கள் பல வித்தைகளை கற்றுக்குவோம். எனக்கு பிடிச்சமானது அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்குள்ளே விழிஞ்சிட்டதுனால கோலன் மறைஞ்சிட்டான். அடுத்த நாள் ராத்திரியில் விந்தன் கோலனை நினச்சா. அவனும் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னான். 2 பேரும் சேர்ந்து பாலடைஞ்ச கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில் மண்டபத்தில் உட்காந்துட்டு ஏதேதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்து தினமும் ராத்திரி நேரத்தில் அங்கே வந்து பேசி 2 பேரும் பொழுத போக்குனாங்க. இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது. விந்தனோட மனைவி ராத்திரி நேரத்தில் அவன் எங்கேயோ போயிட்டு வரதை கவனிச்சா. ஒரு நாள் அதுக்கு என்ன காரணம்னு அவள் விந்தன் கிட்ட கேட்டா. அவனும் உண்மையே சொன்னான். அதை கேட்டவ, ஐயோ, ஒரு பிசாசு கூடவா உங்களுக்கு நட்பு? வேண்டாம், இது ஆபத்தானது. இந்த நட்பை உதறி தள்ளுங்க அப்படின்னு அவங்கிட்ட வேண்டுனான். விந்தன் உடனே, இங்கே பாரு, எனக்கு அது கெடுதல் செய்கிறதா இருந்தால் எப்போவோ செஞ்சுருக்கும். இப்போ அதோட உறவை துண்டிச்சிட்டனா அது எனக்கு கெடுதல் செஞ்சாலும் செய்யலாம். அதனால் இப்படியே இருக்கட்டும், விடு அப்படின்னு சொன்னான். சில நாட்கள்லேயே கோலனுக்கு விந்தன் ஒரு மகா மக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் கோலன் அவனுக்கு தனக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணினான். ஆனால் விந்தனோட மரமண்டையில் எதுவுமே ஏறலை. அவனுக்கு எதையுமே கிரகிக்கிற சக்தி இல்லை அப்படிங்கிறத கோலன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் கோலன் கூட சதுரங்கம் விளையாடினப்ப விந்தன் வெகு சீக்கிரமாகவே தோற்று போயிட்டான். கோலனுக்கு இதை பார்த்துட்டு கோபம் வந்துச்சு. அவன் உடனே மாயமாக மறைஞ்சு போனான். தன்னோட அறிவின்மையை நொந்துட்டே விந்தன் உடனே தன்னோட வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினான். தூக்கத்துக்கு நடுவில் அவனுக்கு திடீர்னு கடுமையான ஒரு வலி வந்துச்சு. அவன் கண் விழிச்சு பார்த்தப்ப கோலன் அங்கே நின்றுட்டு இருந்தான். கோலனோட கையில் கத்தியும் அதில் இரத்தக்கரை படிஞ்சிருக்கிறதையும் விந்தன் கவனிச்சான். ரத்தத்தை பார்த்து விந்தன் தன்னுடைய நினைவையே இழந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவனுக்கு சுய நினைவே வந்துச்சு.
அவன் கண்ணை திறந்து பார்த்தப்ப கோலன் அவனுக்கு முன்னாடி நின்று சிரிச்சிட்டே, பயப்படாத, உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, உனக்கோ மூளை இல்லை, நீ என் கூட சதுரங்கம் விளையாடவோ மற்ற செயல்கள் செய்யவோ மூளையுடையவனாக இருக்கணும், அதனால் உன்னை இப்போ அறிவுள்ள மேதையாக ஆக்கிட்ட அப்படின்னு சொன்னான். கொஞ்ச காலத்திலேயே விந்தன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கிட்டா. அவனோட கூரிய அறிவை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அரச சபையில் அவனுக்கு உயர்ந்த உத்தியோகமும் கிடைச்சிது. தன் கணவன்கிட்ட ஏற்பட்ட மாறுதலுக்கு பிசாசு தான் காரணம்னு அவனோட மனைவி யூகிச்சிட்டா. ஒரு நாள் ராத்திரி விந்தன் கவலையாக இருக்கிறத பார்த்த கோலன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். விந்தன் அதுக்கு, எனக்கு விவரம் தெரியாத வயசில் திருமணம் நடந்துச்சு. என்னோட மனைவி பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கிறா. ஆனாலும் அவளை வெறுக்காம நான் விரும்பியே வரேன். என்னதான் அவளோட உடல் நல்லா இருந்தோ முகம் பார்க்கறதுக்கு சகிக்காமல் இருக்குது. அது மட்டும் மாறி இருந்தா அவள் ரொம்ப அழகாக இருப்பாளே அப்படின்னு சொன்னான். கோலன் அதுக்கு, இங்கே பாரு, உன் மனைவியை பேரழகியாக மாற்றுறதுக்கு என்னால் முடியும். என்ன, அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். உன் மனைவியோட வயசு, உசரம், உடம்போட நிறம் இதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி ஒருத்தியோட முகம் கிடைக்கணும். அதை தேடுறேன்னு சொன்னான். விந்தனுக்கு கோலன் அப்படி சொன்னதோட அர்த்தம் புரியலை. இருந்தாலும் சரி பாரு அப்படின்னு கோலங்கிட்ட சொன்னான். ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஒரு நாள் கோலன் தூங்கிட்டு இருந்த விந்தனை எழுப்பி, இப்போ உன்னோட மனைவியை போய் பாரு அப்படின்னு சொன்னான். அடுத்த அறையில் படுத்துட்டு இருந்த தன்னுடைய மனைவியை பார்க்க போன விந்தன் அப்படியே ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அவனோட மனைவி அப்சரஸ் பெண் மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தா. அடுத்த நாள் காலையில் விந்தனோட மனைவி தன்னோட அழகை கண்ணாடியில் பார்த்து ஆச்சரியத்தோட கத்துனா. விந்தனும் அவளுக்கு அந்த அழகை தந்தவ கோலன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதை கேட்டுட்டு அவன் மகிழ்ச்சி அடையாமல் இது ஆபத்தானதுன்னு சொன்னான். இது நடந்து 2 நாட்களுக்கு அப்புறமா விந்தனுக்கு தன்னுடைய பக்கத்து நாட்டில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாள்னு அவளோட தலை இப்போ தன்னோட மனைவிக்கு இருக்கிற தலை மாதிரியே இருந்ததுன்னு தெரிய வந்துச்சு. அவளை யாரோ கொன்று அவளோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவளோட கணவன் தன்னுடைய மனைவியை கொன்னவனை தேடிட்டு வரானா. அவன் எந்த நிமிஷமும் விந்தன் இருந்த ஊருக்கு வரக்கூடும். அன்னைக்கு ராத்திரி கோலனை சந்தித்த விந்தன், எப்படி என்னோட மனைவியை அழகியாக மாற்றின அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், உன்னை அறிவாளியாக மாற்றினது மாதிரி அறுவை சிகிச்சையால் தான் இதையும் செஞ்சேன். இன்னொருவரோட மூளையை எடுத்துகிட்டு வந்து உன்னோட தலையை பிளந்து உன் மூளையை எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு வந்த மூளையை வச்சு தைச்சிட்டேன். அந்த மாதிரி தான் பக்கத்து நாட்டிலிருந்து அழகான பெண்ணோட தலையை எடுத்துகிட்டு வந்து உன் மனைவியோட விகார தலையை எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு வந்த தலையை பொருத்தி வச்சேன்னு சொன்னான். விந்தனுடனே, அப்போ நீயா அந்த பொண்ணை கொலை செஞ்சேன்னு கேட்டா. கோலனும், நான் இல்லைப்பா, வேற யாரோ தான் கொலை செஞ்சா அப்படின்னு சொன்னான். விந்தனுடனே, இப்போ அந்த பொண்ணோட புருஷன் கொலையாளியை தேடிட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கானா. அவன் என்னோட மனைவியை பார்த்துட்டானா அவளை தன்னோட மனைவின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுவானே அப்படின்னு சொன்னான். கோலன் அதுக்கு, இங்கே பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவன் உன்னோட வீட்டுக்கு வந்து உன்கிட்ட தன்னோட மனைவியை கொடு அப்படின்னு கேட்குறப்பவே நான் அவனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன், அதை வேற ஏதாச்சும் உடலில் பொருத்திடுறேன் அப்படின்னு சொன்னான். விந்தனதுக்கு, அப்படின்னா தலையில்லாத அவனோட உடம்பு என்னோட வீட்டுக்கு முன்னாடி கிடக்குமே, என்ன கொலையாளின்னு அரசாங்க வீரர்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்களேனா. கோலனும், கவலைப்படாத, அப்போ நான் சாட்சி சொல்லி உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிடுறேன்னு சொன்னான். விந்தனுடனே, ஆமாம், நீயோ பிசாசு, எப்படி நீதிமன்றத்தில் சாட்சியாக வர முடியும்? உன்னை கண்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, நீ சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னான். கோலனதுக்கு, இது பற்றி இப்போவே எதுக்காக கவலைப்படணும்? அந்த பொண்ணோட கணவன் வந்தால் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வா நம்ம சதுரங்க விளையாடலாம் அப்படின்னா. விந்தனும் கோலன் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில் விந்தன் தன்னுடைய வீட்டு பரனில் வச்சுருந்த மண்டையோட்டை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு மயானத்தை அடைஞ்சான். அங்கே ஆழமாக ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே அந்த மண்டை ஓட்டை வச்சு மண்ணை போட்டு நிரப்பி நல்லா அமுக்கி சமதரையாக்கிட்டு அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அடுத்த நாள் தன்னுடைய மனைவி கூட அந்த ஊரை விட்டே போயிட்டா. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, விந்தனுடைய இந்த செயல் விசித்திரமாக இல்லையா? கோலன் 2 தடவை விந்தனுக்கு உதவுனான். 3வது தடவை கூட உதவுவதாத்தானே சொன்னான். அது வரைக்கும் விந்தன் தன்னுடைய மனைவி சொன்னது மாதிரி பிசாசோடு நட்பை முறிச்சுக்கல. ஆனால் 3வது முறையில் அவன் கோலன் கூட ஏற்படுத்தி கொண்ட நட்பை முறிச்சிட்டானே.
கோலன் தானே அவனை அறிவாளியாக்குனா. அதுக்கு விந்தன் இப்படியா நன்றி மறந்து நடந்துக்கிறது? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, விந்தனை நன்றி மறந்தவன்னு சொல்ல முடியாது. விந்தன் கோலனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. கோலன் தான் விந்தனோட தயவில் இருந்து வரணும். கோலன் சுயநலம் கொண்டு தனக்கு சமமாக அறிவு படைச்சவனா விந்தன் இருந்து சதுரங்கம் விளையாடணும் அப்படின்னு தான் அவனை அறிவாளியாக்குனான். ஆனால் விந்தன் தன்னுடைய தலையில் இன்னொருத்தருடைய மூளை உள்ளது அப்படின்னு தெரிஞ்சதும் வேதனைப்பட்டா. அந்த மாதிரி அவன் தன்னுடைய மனைவி அழகியான விதத்தையும் விரும்பலை. 3வது முறை கோலன் தலை மாற்றம் செய்கிறத பற்றி சொன்னப்ப இன்னும் என்னென்ன விபரீதம் நடக்குமோன்னு பயந்துதா விந்தன் கோலன் கூட ஏற்பட்ட நட்பை முறிச்சிட்டா. இது சரியானதே அப்படின்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.